வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். தெரப்பியூட்டிக் மியூசிக் அப்படின்றது வந்து ரெண்டு செக்மெண்ட்டு. ஒன்று வந்து ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி, தி அதர் ஒன் இஸ் பேசிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி. ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பின்றது என்ன? நம்ம வந்து நம்மளே பாடணும். யூ ஷுட் பார்ட்டிசிபேட் இன் தி குரூப் சிங்கிங். அது ஒன்று. யூ ஷுட் சிங் சோலோ, தனியாகவும் நம்ம பாடணும். அது வந்து ஆக்டிவ் ஃபார்ம். மியூசிக் தெரப்பியை வந்து தெரப்பி என்னும் பொழுது அது தெரப்பின்னு சொன்னால் மருந்து போல் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த மருந்து போல் அதை பயன்படுத்தும் போது ஒன்றும் ஒரு நேரத்துலையும் இத்தனை மில்லிகிராம், இத்தனை கிராம் அப்படி எப்போவுமே 1 கிராம் தான் மேக்ஸிமம். 50 மில்லிகிராம், 200 மில்லிகிராம்ஸ், 250 மில்லிகிராம்ஸ் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. 650 மில்லிகிராம்ஸ் கூட நம்ம பார்க்குறது உண்டு. ஆனால் அதுபோல் பார்க்கும்பொழுது அந்த அளவு எடுத்துக்கிற அளவு என்ன, துளியாக எடுத்துக்கிறோம். சிறிதளவே மருந்து கொடுக்குறோம். அதுபோல் இசையும் சிறிதளவாக கொடுத்து அது நம்ம அதை சுகவீனத்துக்கு அது எப்படி பயனுள்ளதாக அமையிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம். அதுதான் தெரப்பி அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு ஒரு கான்செப்டில் அதுக்குள்ளே வந்திருக்கோம். அதுபோல் இந்த ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி சிங்கிங் மியூசிக், அதாவது தொடர்ந்து பாடிக்கிட்டே வருது, என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு கேட்டால் அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நிறைய அளவில், பெரிய அளவில் நம்மளுக்கு அது நல்லது செய்கிறது. அதனால் அது என்னெல்லாம் பயனை அளிக்கும் அப்படின்றது உங்கள் வரப்போகிற சில பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பாடணும் அப்படின்னு சொன்னால் வோக்கல் மியூசிக், நம்ம வந்து குரல் வளத்தை ஏற்படுத்தி நல்லபடியாக அதை பாடணும். ஆனால் நல்லபடியாக பாடிட்டு அது மருந்து போல் நம்மளுக்கு பயன்படுத்தணும். அப்புறம் நம்மளோட தேக ஆரோக்கியத்துக்கு அது நல்லபடியாக உதவி செய்யும், துணை புரியும், அப்புறம் அதுவே ஆரோக்கியத்தை மேலூக்கி தரும், சிறப்பாக ஆக்கி தரோம்னு சொன்னால் அதுக்கு நம்ம பெரிய பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. முதல் விஷயம், முதல் பாயிண்ட்டு யூ ஷுட் ரூல் அவுட் பண்ணிடுறோம். என்ன ரூல் அவுட் பண்ணணும்னு சொன்னால் இது போல் நம்ம வந்து ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக இருக்க வேண்டாம். ஆனால் நல்லபடியாக நல்லா பாட தெரியும். யூ கேன் என்ஜாய் த மியூசிக் வித் லிரிக்ஸ்ன்னு சொன்னால் அந்த அதில் இருக்கிற வார்த்தைகள், அதில் இருக்கிற பொருள், அந்த பொருள் என்ன மாதிரி ஒரு மனப்பான்மையை வளர்த்து தருது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்க முடியும். அதனால் கூட இசை ஒரு மருந்து போல தனி மனிதனுக்கு சுயமாக ஒருத்தனுக்கு அது மருந்து போல. செல்ஃப் மெடிக்கேஷன் சொல்கிறோம். செல்ஃப் மெடிக்கேஷன் அலோபதிக் மருந்தில் ரொம்ப தப்பு. இட் வாரண்ட்ஸ் என்ன இன்கன்வீனியன்ஸ் நிறைய கூட்டுக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறோம்னு சொன்னால். ஆனால் இந்த செல்ஃப் மெடிக்கேஷன்றது இசை மியூசிக் தெரப்பியில் அப்படி எந்த விதமான அலார்மிங் எஃபெக்ட்ஸும் தராது. நம்மளே பாடி இன்புற்று மகிழ்ந்து என்ன ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும். அவ்வளோ தூரம் சொல்லலாம். முதல்ல சிங்கிங் ஹெல்ப்ஸ் டு ப்ரீத் இன் ப்ராப்பர். நல்லபடியாக மூச்சு விடுறதுக்கு நல்ல பழக்கங்களை எடுத்து கொடுக்கும். அப்படி ஏன்னு கேட்டால் சில நோட்டெல்லாம் பாடும்பொழுது அதை சஸ்டெயின்ட் எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்ருதி முடிகிற வரைக்கும் அதை நம்ம அதில் பாடணும். அந்த மூச்சை பிடிச்சி நிறுத்தணும். அதுக்கப்புறம் மூச்சை நிறுத்தணுமே தவிர அந்த ஒரு ஆவர்த்தனம் பாடும்பொழுது அதுக்கு ஒரு இத்தனை பீட் இருக்கும் அப்படின்னு வைங்க. அத்தனை கவுண்ட்ஸ்க்கு யூ ஷுட் ஹோல்டு தட் பர்டிகுலர் நோட்டை அதே இடத்துல இடம் மாறாமல் அதை பிடிச்சி இருக்கணும். அப்படின்னா யூ ஷுட் ஸ்டாண்ட் ஆன் த நோட். அந்த ஸ்வரா மேலே நின்று இருக்கணும். நின்று பயிற்சி பண்ணணும். அப்படின்னா அதுபோல் பயிற்சி பண்ணுறது என்ன ஆகும்னு கேட்டால், அப்படி பயிற்சி பண்ணுறதுக்கு பழக்கப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்படி பயிற்சி பண்ணும்போது அப்பர் பார்ட் ஆஃப் த பாடிக்கு போதுமான அளவுக்கு சர்க்குலேஷனில் வந்து ஆக்சிஜன் போகும். அந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனால சஸ்டைன்ட் எஃபெக்ட் இருக்கும், முதல் விஷயம். ரெண்டாவது, அதனால் நம்மளோட மூளைக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டங்கள் இருக்கும். அது ரொம்ப ஆக்டிவாகவும் அஜைலாக வேலை செய்யறதுக்கு அது பயனாகும். அதாவது டீப் ப்ரீதிங் இருக்க வேண்டியது அவசியம் பாடுறதுக்கு. அந்த டீப் ப்ரீதிங் இருக்கிறதுனால அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் இட் கெட்ஸ் ஸ்ட்ரெங்தன்ட். போதுமான அளவுக்கு ஆக்சிஜனோட ஃப்ளோ இருக்கும், பிளட் ஃப்ளோ இருக்கும். மூளைக்கும் போதுமான அளவுக்கு பிளட் ஃப்ளோ ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் இது ஒரு பாயிண்ட். இதெல்லாம் ட்ரைவியல் தான். பட் இதெல்லாம் பாடுறவங்களுக்கு தெரியாமல் நம்ம பாடிட்டு இருக்கிறவங்களாம் உண்டு. அது ஒன்று. அப்புறம் மியூசிக்கை தொடர்ந்து பாடும்பொழுது நம்மளுக்கு சில வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வருது, சில இடத்துல அந்த ஸ்வரத்தில் போய் கரெக்டாக நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் இட் பிரிங்ஸ் இன் ஹாப்பினஸ்.
நம்மளுக்கு கூட நன்னா பாட வருதுப்பா, சூப்பர்ப்பா, இந்த பாரு இந்த நோட் எப்படி வருது பாருன்னு வி ஆர் ரீடூயிங் இட் அகெயின் அண்ட் அகெயின். மறுபடியும் அதை பாடி பார்த்து கேட்டு பார்த்து சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி அடைகிறோம்னு சொன்னால் எதிர ஒருத்தர் இருப்பாங்க, நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்டோ இல்லை நம்மளுக்கு குருவோ எதிர இருப்பாங்கன்னு சொன்னால் அதை பாடி காமிச்சா என்ன செய்வாங்க, மல்லி இங்கோ சாரி சொல்லுவாங்க. இன்னொரு தடவை பாடு கரெக்டாக வந்தா பாரு, இன்னொரு தடவை பாடு அப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் இங்கோ சாரி அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு தடவை பாடும்பொழுது அது சிறப்பாக வரும். அப்பொழுது அந்த மனம் மகிழும். அந்த மகிழ்ச்சி கடையிலலாம் வாங்க முடியாது, இட் இஸ் இன்பில்ட்டில் வரும். ஸோ தட் என்ஹான்சஸ் தி இம்யூன் சிஸ்டம். ஆக்சிடோசின் பெரிய அளவு போதுமான அளவுக்கு குவாலிட்டியாக அதில் செக்ரேஷன் இருக்கும். தட் என்ஹான்சஸ் தி இம்யூன் சிஸ்டத்தோட பலனை அதிகப்படுத்தும். அதனோட இது இருக்கே பலு அதை கொஞ்சம் அதிகமாக்கும். அதே மாதிரி தொடர்ந்து நம்ம பாடிட்டே வரோம், காலையில் பாடுறோம் இல்லை சாயந்தரம் ஒரு நேரம் பாடுறோம்னா அது என்ன பண்ணும், இட் என்ஹான்சஸ் தி குவாலிட்டி ஸ்லீப் இருக்கணும்னு சொன்னால் பிரெயினில் பொதுமானவர்களுக்கு செரட்டோனின் லெவல் அதிகமாகும். அதனால் எந்த விதமான அன்வான்ட் தாட்ஸு, நேக்கிங் தாட்ஸு, டிஸ்டர்பிங் மைண்டு அதெல்லாம் ஈஸ் அவுட் பண்ணிவிட்டு அமைதியாக இனிமையாக தூங்க முடியும். இதெல்லாம் ஒரு சின்ன பெனிஃபிட்ஸ் தான். ஆனால் சிலவங்களுக்கு அது தெரியாது. அப்படின்னு சொன்னால் என்ன தெரியாது, எப்படி பாடணும்னு தெரியாதா, பாடி இன்புறம் அப்படி தெரியாதா, பாடி மகிழணும்னு தெரியாதா அப்படின்னு சொன்னால் எது இருந்தாலும் இந்த பதிவை தொடர்ந்து கேட்கும்போது அவங்களுக்கு அதுவே பயனுள்ளதாக அமையும். எந்தெந்த பாட்டு வேணால் பாடலாம். அந்த பாட்டு பாடுறது நல்லபடியாக மூச்சு திருத்தி, மூச்சை இறுக்கி, அதை மூச்சை இருத்தி அடக்கி ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃப்ளோ வரும்போது தட் வில் பி ஆஃப் குட் யூஸ் அப்படின்னு. அப்புறம் அந்த போதுமான அளவுக்கு மூச்சை இருத்தி பாடும்பொழுது அந்த கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அது ஈஸ் பண்ணும். அதில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் அது தீர்த்து கொடுக்கும். ப்ரொவைடட் இஃப் தேர் இஸ் எனி, அது என்ன பண்ணும், அதெல்லாம் அதை தீர்த்து கொடுக்கும். ஏன்னா நீ மூச்சை இருத்திட்டு பாடுறோம் இல்லை, மூச்சை நிறுத்தி பாடுறோம். நிறுத்தின்னு சொன்னால் மூச்சை நிறுத்தவும் முடியல. அதாவது தொடர்ந்து பாடிட்டே வரும்போது அந்த ப்ரீதிங் ஃப்ளோ இட் கண்டினியூஸ் வித் த மியூசிக். எங்கே ஊப்பை எக்கட்டு தீஸ்கோவாலி அப்படின்னு நடுவில் எதுவும் கேட்க வேண்டாம். நம்ம எங்கே நிறுத்திட்டு பாட்டை ஒரு 30 செகண்ட் நிறுத்திட்டு மூச்சு எடுத்துட்டு திருப்பியும் பாட்டு பாடினோமா அப்படின்னு கேட்டால் குருவாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து சிரிப்பாங்க. என்ன ரெடிகுலஸ் ட்ரைவியல் யுவார் அப்படின்னு என்ன சில்லியாக கேட்குற அப்படின்னு நினைப்பாங்க. நிஜமாக அப்படி இல்லை. மூச்செல்லாம் நிறுத்திட்டு அப்புறம் மூச்சை விட்டுட்டு அப்புறம் பாடுறது அப்படிலாம் இல்லை. தொடர்ந்து பாடிகிட்டே இருக்கணும். பாடும்பொழுது போதுமான அளவுக்கு அந்த நோட்டில் இருக்கிற சஸ்டனன்ஸ் அதுக்கு தகுந்தா போல் மூச்சு தானாக போதுமான அளவுக்கு உள்ளே எடுத்துப்போம். அதுவே நம்ம அறியாமையே அது என்ன பண்ணோம், மூச்சு மேலும் தானாக வெளியில் போடும். இன் அவுட் ரெண்டு இருக்குல்ல, இன்ஹேல் எக்ஸேல். அந்த இன்ஹேல் எக்ஸேல் என்ன பண்ணோம்னா, எக்ஸேல் நம்மளை அறியாமையே நடக்கும், இன்ஹேலும் நம்மளும் அறியாமையாக தான் நடக்கும். இப்போ நான் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு 30 செகண்ட் எனக்கு டைம் கொடுங்க, நான் இன்ஹேல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் அந்த என்ன பண்ணாது, லயம் காத்துன்னு இருக்காது. லயம் போயிடுதுன்னு சொன்னால் பாட்டு சரிப்பட்டு வராது, பாட்டே சரியில்லை, தப்பாக பாடுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் லயம் போகாமல் இருக்கணும்னு சொன்னால் யூ கண்டினியூ டு சிங், த பீட் ஷுட் கோ ஆன். அது போயிட்டே இருக்கணும், அந்த தாளத்துக்கு சரியாக பாடிட்டு வரணும். அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளை அறியாமையே இன்ஹேலும் நடக்கும், எக்ஸேலும் நடக்கும். அதனால் இனிமையாகவும் எளிமையாகவும் மூச்சு பயிற்சி என்பது நடந்து கொண்டே இருக்கும். அதுவும் ஆரோக்கியத்துக்கு சிறப்பான ஒரு உறுதுணையாக அமையும். இன்னும் நிறைய என்ன இருக்குது, பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது நம்மளே பாடுறதுனால. அதை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.